உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. நம் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள், நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அறிவுரைகள் தொடர்கின்றன. இயேசு என்ன போதித்தார், இயேசுவினுடைய போதனைகளுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டால், ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் அவர் இறையாட்சியை பற்றி போதித்தார், விண்ணரசை பற்றி போதித்தார் என்கிற ஒரு கருத்தை நமக்கு முன்வைக்கின்றார்கள். இந்த இறையாட்சி அல்லது விண்ணரசு என்பதனை யூதர்கள் புரிந்து கொண்டதற்கும் அன்றைக்கு சாமானியர்கள் புரிந்து கொண்டதற்கும் இயேசு அதை புரிந்து கொண்டு அதற்கு செயல் வடிவம் கொடுத்ததற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆகவே இயேசு தான் எத்தகைய இறையாட்சியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக கதைகள், ஓமைகள், சிறு சிறு எடுத்துக்காட்டுகள் வாயிலாக அதை உள்ளத்தில் பதிய வைக்கிறார். அப்படி இறையாட்சியை பற்றி ஆண்டவர் இயேசு சொன்ன 2 எளிய ஓமைகளை இன்றைய நற்செய்தியாக நாம் பெற்றிருக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26 முதல் 34 முடிய உள்ள பகுதிகளில் அதன் விளக்கத்தை நாம் இப்பொழுது கலந்துரையாடுவோம். இயேசுடைய பணி வாழ்வை, பொது வாழ்வை தான் ஆண்டின் பொது காலத்திலே நாம் கொண்டாடுகின்றோம். சிறப்பு விழாக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறப்பு விழாக்களுக்கு இணையாக இந்த நாட்களிலே நாம் கொண்டாடுவதற்கு எத்தனையோ இருக்கின்றன. சென்ற வாரம் வாழ்க்கையுடைய நிகழ்வுகளை, நம்முடைய அன்றாட யதார்த்தமான அனுபவங்களை எப்படி கையாளலாம் என்று அதே ஒரு வாழ்க்கையின் கொண்டாட்டம் தான். இன்றைக்கு அதே போல இயேசு உவமைகள் வழியாக நம்மோடு பேசுகின்றார். அந்த பொது வாழ்வில் என்ன செய்தாரோ அதைத்தான் இந்த பொது காலத்திலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னோம். அப்படி பார்க்கும் பொழுது பொது வாழ்விலே அவர் சொன்னதெல்லாம் ஓமைகள், செய்ததெல்லாம் புதுமைகள் என்று சுருக்கமாக சொல்லலாம். புதுமைகளும் ஊமைகளும் தான் நம்முடைய பொது வாழ்வை அலங்கரித்தன என்று தெளிவாக சொல்கிறோம். இதன் பின்னணியிலே இயேசு ஒரு உவமையாளர், உவமை ஆசிரியர். சொல்ல வேண்டிய கருத்தை நாசுக்காக, நறுக்காக, அழகாக விளக்கி சொல்லுவார். அவருடைய உவமைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் அல்லது கற்பனையிலே அவர் தியானித்தது அல்ல. அன்றைய நடப்புகள். இந்த பக்கம் திரும்பினா அவர் ஏறு உழுபவன் இருப்பான், அந்த பக்கம் திரும்பினா விதைப்பவன் இருப்பான், அந்த பக்கம் பார்த்தா பிள்ளைகள் விளையாடிருப்பாங்க, அந்த குழல் ஊதிக்கிட்டு சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அவருடைய ஓமையாக, செய்தியாக அவர் மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். அது இயேசுடைய சிறப்பு திறமையும் தன்மையும் கூட. மத்திய நற்செய்தியால் எடுத்துக்கொண்டால் 13ஆம் அதிகாரம் முழுவதையுமே ஒரு ஓமை அதிகாரமாக அடுக்குவார், அழகாக கட்டமைப்பார். தந்தை குறிப்பிட்டது போல ஒத்தமை நற்செய்திகளுடைய இலக்கு இறை ஆட்சியை இயேசு விளக்குவது தான். அப்போ இந்த இறையாட்சியின் தன்மை விளக்குவதற்காக 13ஆம் அதிகாரம் முழுவதையுமே மத்தேயு ஒரு ஓமை அதிகாரமாக வைத்துக் கொள்வார். அதே பாணியிலே மார்க்கு நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு ஓமையின் அதிகாரமாக கட்டமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து தான் 2 அழகான ஓமைகளை இன்று நாம் ஆழமாக தியானிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தியாளரோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப எளிமையான நற்செய்தி. முதல் அதிகாரம் படிக்கிறப்ப இயேசு தன்னுடைய பணியை துவங்குகிறார், சீடர்களை அழைக்கின்றார், புதுமைகள் செய்கின்றார். அதே மாதிரி 2-3 அதிகாரங்கள் படிக்கும் பொழுது அவர் புதுமைகள் செய்கின்றார். அதே நேரத்தில் அவருக்கும் மக்களுக்கும் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களுக்கெல்லாம் வருகின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளாத மனநிலை, அவரை புரிந்து கொள்ளாத மனநிலை, அவர்களோடு ஒரு எதிர்ப்பு நிலை, இது எல்லாத்தையும் நம்ம மார்க் நற்செய்தியை படம் பிடித்து காட்டுகின்றார். தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் முழுவதுமே ஏறக்குறைய 4 ஓமைகள். முதல் ஓமை விதப்பெயர் ஓமை, விளக்கு ஓமையை சொல்லுவார். அதன் பிறகு 3வது ஓமை, அது மார்க்குக்கு மட்டுமே உரித்தான ஓமை. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். முளைத்து தானாக வரும் விதை ஓமை. அடுத்தது 4வது ஓமை கடுகு விதை ஓமை. இறையாட்சி என்பது கடவுள் கையில் இருக்கிறது, அது அவருடைய ஆட்சி. அங்கே மனிதனுடைய ரோல் என்ன, கடவுள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத 2 இடத்துலையுமே 2 விதை ஊமையிலையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த இறையாட்சி கண்ணுக்கு பார்த்தா வெளியில் தெரியாமல் இருக்கும் அதனுடைய வளர்ச்சி, ஆனால் அது உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்கிறது. டைனாமிக் சீடுங்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல், அந்த இறையினுடைய ஆற்றல், அந்த இறையாட்சி என்பது இருந்துகிட்ருக்கு. அதுவும் முக்கியமாக இது மார்க் நற்செய்தியார் எழுதப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதி கிறிஸ்தவர்கள், தொடக்க நிலை கிறிஸ்தவர்களுக்கான பல்வேறு விதமான கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சூழ்நிலைகள், துன்பங்கள், திரு அவையே எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த நீரோ மன்னனுடைய கொடுமைகள், இதெல்லாம் நடந்த காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நீ ஒன்றும் மனசு விடாத, நீ ஒன்றும் ரொம்ப பெருசாக செஞ்சுக்க தேவையில்ல, கடவுள் செய்வார்,
நீ கூட இரு. 16ஆம் பெனடிக்ட் அழகா சொல்லுவாரு, மனிதர்கள் நாம் உடன் பணியாளர்களாக இருந்தால் போதும், கடவுளே ஆற்றல் செய்வார், அதிசயம் செய்வார் அப்படின்ட்டு. அதுதான் இங்க நம்ம இந்த முதல் நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே பார்க்கிறோம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நார்கள் நகர்ந்து செல்கின்றன, ஆனா விதை எப்படிலாம் வளருது அப்படிங்கிறது. அப்ப ஜஸ்ட் அட்லீஸ்ட் டூ சம்திங், ஒரு ஸ்டெப் எடுத்து வையே, கடவுள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். இறையாட்சி என்பது அதுதான். இறையாட்சியில் நம்மளாம் ஒரு சிறிய ஒரு பணி தான், நம்ம ஒரு ரோல்ங்கிறது சின்னதுதான், நம்ம தான் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அந்த தாழ்ச்சிக்கும் அழைத்து செல்வதாக இருக்கிறது. இன்றைய 2 உவமைகளையும் முதலில் அதனுடைய ஒப்புமைகளை பார்க்கிறோம். இதிலெல்லாம் அது ஒத்துப்போகிறது என்று 2 உவமைகளும் அன்றாட வாழ்வினுடைய அந்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களுடைய வாழ்வினுடைய அனுபவங்களாக இருந்தன, யதார்த்தங்களாக இருந்தன. அது சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது கடுகு விதை ஓமையாக இருக்கலாம், அதில் முதலில் சொல்லப்படுகிற சாதாரண ஒரு விதையுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லோரும் அனுபவித்த ஒன்றாக இருந்ததை பார்க்கின்றோம். இரண்டாவது, 2 உவமையிலுமே வளர்ச்சி சொல்லப்படுகிறது. இதுவும் வளர்கிறது, அதுவும் வளர்கிறது. அப்போது இந்த இறையாட்சி என்பது நீ சொன்ன மாதிரி அது வளர்ந்து கொண்டிருப்பது. இறையாட்சி என்பது மரக்காலின் அடியிலேயே வைக்கப்படுகிற விளக்கு அல்ல, மாறாக மேலே எடுத்து வைக்கப்படுற விளக்கு என்று சொன்னாலே அது மாதிரி அது மூடி வைத்து நிறுத்தப்பட்ட அல்லது ஒரு முறை செய்யப்பட்ட காரியம் அல்ல, அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 2 உவமையில் நாம் பொதுவாக பார்ப்பது தொடக்க நிலை சிறிதாக இருக்கிறது, ஆனால் நிறைவு நிலையிலே அது வளர்ந்து பெரிய ஒரு தோற்றமாக, பெரிய ஒரு விளைவாக, தாக்கமாக அது இருப்பதை பார்க்கும். இறையாட்சி என்பது அதை நாம் லைட்டாக எடுத்துக்கூடாது, அது சும்மா எளிதாக போன போக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது சிறிதாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம், அதனுடைய விளைவு பெரிதாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய அதிசயங்கள் தான் நம்ம நினச்சி பார்த்து அதிசயங்கள் செய்வரையும் பாடுறோம், ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய அதிசயங்கள். அதனால் இந்த ஓமையை நாம் எப்படி பார்க்குறோம்னாக்கா, இறையாட்சி என்ற ஒரு கற்பனை காரியத்துக்கு மட்டும் இதை ஒப்பிடாமல் நம்முடைய அன்றாட வாழ்வு நிலையை இதுக்கு அப்படியே ஒப்பிடலாம். இறையாட்சி எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. இங்கேனா என்ன? என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி நடப்பதில்லை, இந்த சமுதாயத்தில் நடப்பதில்லை, எல்லாத்துலேயுமே இறையாட்சியை நான் பார்க்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இப்படி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு அதிசயம் பார்க்கிறேன், அதில் ஒரு மறைபொருள், எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய பேராசிரியர் மறைந்த அருள் தந்தை லூர்சாமி அவர்கள் அழகாக எங்கள் கிறிஸ்தியல் பாடம் நடத்துகிற பொழுது சொல்லியிருக்கிறார்கள், இயேசுவினுடைய இறையாட்சியை, அவருடைய ஓமைகளை நாம் கூர்ந்து கவனித்தல் வேண்டும். அவர் பேசுவது இறையாட்சி அல்லது விண்ணரசு. விண்ணகத்திலிருந்து எந்த ஒரு பொருளையோ, எந்த ஒரு வார்த்தையோ, எந்த ஒரு அடையாளத்தையோ, கருத்தையோ கொண்டு வந்து அவர் இறையாட்சியை விளக்கவே இல்லை. அனைத்தும் மண்ணகத்திலிருந்து தான் அவர் விளக்குகிறார். தன்னை சுற்றி, தந்தைகள் அழகாக குறிப்பிட்டார்கள், தன்னை சுற்றி நடப்பதை வைத்து அவர் அதனை விளக்குகிறார். ஆகவே அது நாம் பார்க்கிற பார்வையிலே இருக்கிறது, அது நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் விழிப்புணர்வு பெற்று நாம் அதை பார்க்க வேண்டும், விசுவாச கண் கொண்டு பார்க்க வேண்டும். இறையலாக்கம் செய்தல் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு எப்படி தன்னை சுற்றி நடந்த நிகழ்வுகளை, தன்னை சுற்றி நடக்கின்ற அன்றாட விஷயங்களை இறையலாக்கம் செய்கிறார் என்று நாம் கண்ணோக்கி பார்த்தால் நமக்கு ஒரு ஆழ்ந்த புலமை புலப்படும். அதில் கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய வியத்தகு ஆற்றல் செயல்கள், இவையெல்லாம் நமக்கு புலப்படும். இவை நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த உந்துதல் தரும், ஆற்றல் தரும், நமக்கு நல்ல படிப்பினைகளை தரும் என்று சொல்லுகிறார். இந்த 2 ஓமைகளும் அதற்கு இலக்கணமாய் மிகச் சிறப்பாய் அமைந்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அவர்கள் அன்றாடம் பார்க்கிற ஒரு காட்சி. ஒருத்தன் விதையை விதைச்சிட்டு வர்றான், போய் தண்ணியை கூட ஊற்றலை, ஒன்றும் செய்யலை. ஏனென்றால் மானாவாரி விவசாயம் பல இடங்கள் அப்படித்தான் நடக்கிறது. அவங்க கிணத்தண்ணி ஊற்றுறதில்ல, ஆத்தண்ணி ஊற்றுறதில்ல, உதைச்சிட்டு வந்துடுவாங்க. அடுத்த மழை வரும், இல்லை என்றால் காற்றுலேருந்து ஈரப்பதத்தை எடுத்து அந்த செடி தானாக வளர்ந்து அது பலன் தரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பாருங்கள், உற்று பாருங்கள், அது வளர்வதில்லையா? அப்போ அங்கே ஒரு அருமையான படிப்பினை நமக்கு வருகிறது. அடுத்த ஓமை ஒரு கடுகு ஓமை. அது கடுகு ஓமை என்று நமக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. கடுகு செடி தானே, அது எப்படி மரம் என்று நாம் நினைக்கிறோம். அதை நாம் நம்முடைய பாணியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆல விதையை எடுத்துக்கொள்ளலாம். ஆலம்பழம் அது எவ்வளவு பொடிதாக இருக்கிறது, அந்த பொடியது கீழே விழுந்து வளர்கிற பொழுது எவ்வளோ பெரிய ஆலமரமாக வருகிறது. அப்படித்தான் அந்த ஓமையை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே சிறியதாக விதைக்கப்படுவது எவ்வளவு பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இறையாட்சி அப்படித்தான் இருக்கும் என்று அவர் சொல்லுவது
நமக்கு எங்கேயோ ஆளை கிளப்பி விட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. அதன் தளிர், கதிர், தானியம், விளைச்சல் அப்படியே படிப்படியாக போகுது. இதில் இந்த விவசாயி எதுவுமே செய்யலை, அதை விதைக்கிறவர் எதுவுமே செய்யலை. மாறாக அந்த விதையினுடைய ஆற்றல், அந்த நிலத்தினுடைய தன்மை, அப்புறம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாத மழை, இது எல்லாமே பார்க்கும் பொழுது அப்போ என்னால் எதுவும் முடியாது. இந்த உவமையில் நிறைய படிப்பினைகள், கடுகு விதையாகட்டும் இதாகட்டும் நிறைய படிப்பினைகள். இன்றைக்கி திரு அவை இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா காரணம் நான் அல்ல, செயலாற்றுகின்றவர் ஆண்டவர். ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறார். அப்படின்னா இன்றைக்கி யாருமே நான் தான், என்னால் தான், பார்த்தியா, நான் இல்லைன்னா கோயில் நடந்திருக்காது, நான் இல்லைன்னா இந்த திருவிழா நடந்திருக்காது, நான் இல்லைன்னா அந்த அன்பிய கூட்டம் நடந்திருக்காது, நான் மட்டும் இந்த பங்கு குழு இல்லைன்னா உன் பங்கே நடக்காது, நான் இல்லைன்னா பங்கு சாமியாரே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை. அந்த மாதிரியான மனநிலையிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கும். இல்லைப்பா, நான் செய்யலை, ஆண்டவர் செய்கிறார். அந்த ஒன்று. இன்னொன்று, அதில் இருக்கின்ற பொறுமை, நிச்சயமாக வருன்ற நம்பிக்கை ஒன்று. ஏன்னா ஆண்டவர் விளைவிக்கிறார் என்றால், ஆண்டவர் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கான பலன் இருக்கும், அந்த நம்பிக்கை. மூணாவதற்காக காத்திருத்தல். இது இருந்தாலே போதும். இந்த ஆன்மீகத்துக்கு நிறைய ஒரு படிப்பினை. அப்போ இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதையை போல ஆண்டவர் எனக்கு இது செய்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கும் பொழுது, நான் கடுகு விதையை போல ஒரு பெரிய மரமாக மாறி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இறை ஆட்சி குடும்பத்தில் நானும் ஒருவன் என்று உணரக்கூடிய ஒரு மனப்பான்மை பிறக்கும் என்பதை அருமையாக இந்த உவமைகள் படம் பிடித்து காட்டுகின்றன. நம்ம புனித இக்னேஷியஸ் லோயலா அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன கருத்தில் இப்போ நம்ம எதை செஞ்சாலுமே அந்த செயல் சம்பந்தமான விஷயம் நம்ம சார்ந்து இருக்கிறதுங்கிற அர்ப்பணத்தை கொடுக்கணுமா. ஆனால் அறிவுபூர்வமாக இது கடவுளுடையது, கடவுள் பார்த்துக்குவாருன்னு நம்பணுமா. இந்த ரெண்டையும், ஏன்னா ஒரு சில நேரத்தில் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சோம்பேறியாக ஒன்றும் இல்லாமல் செய்யாமல் அப்படியும் போயிடக்கூடாது. நம்மளுடைய ரோல் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் கடவுள் தான் பார்த்து கொள்வார், அவர் தான் எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறது. இந்த இறையாட்சியை இறை வார்த்தை ஆட்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த விதையே ஒரு இறை வார்த்தையாக நம்மில் விதைக்கப்படும் பொழுது அது தானாகவே வளர்ந்து பலன் கொடுக்கிறது. அதுதான் எசாயா 55:11 ரொம்ப அழகான வசனம். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த வார்த்தை தான் இறை ஆட்சியை கட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அதற்கான சூழ்நிலைகளை நம்ம மனிதர்களாக கூட இருந்தாவே போதும், அது வளருகிறது. இப்போ கடவுள் இங்கே தான் அதிசயம் செய்கிறார். அதில் ரொம்ப அற்புதமான வார்த்தை, வானத்து பறவைகள் அதன் நிலையில் தங்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான பறவைகள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு இடத்துல வாசிப்போம். அப்படின்னா எல்லா விதமான மக்களும் இந்த இறையாட்சிக்கு பலன் பெறுவர் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு தன்னுடைய முதல் ஓமை ஆரம்பிக்கும் பொழுதும் தெளிவாக இருக்கிறாரு. இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் சொல்லிட்டு நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அது சொல்கிறார். அப்புறம் முடிக்கும் போது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. அப்போது விதைப்பதும் இவர், அறுக்க செல்வதும் இவர், அதுவும் முக்கியம். அப்போது கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் தானே அப்படின்னு இருந்துட முடியாது. ஸோ என்னுடைய பகுதியை நான் செய்து தான் ஆக வேண்டும், அதுவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இறை ஆட்சியுடைய அந்த மகசூலை, வளர்ச்சியை, பரிணாம பெருக்கத்தை நாம் எதை வைத்து கணக்கு போட முடியும் என்றால் மனித அளவுகோல்களை வைத்து, மனிதனுடைய வெற்றி கதைகளை வைத்து. தந்தை சொன்னது மாதிரி, நான் இது செஞ்சேன், நான் இருக்கும்போது நான் இல்லைன்னா நடந்திருக்காது, அல்லது நம்மை முன்னிலைப்படுத்தி பார்க்கிற வெற்றி கனிகள் அல்ல, வெற்றி கணக்குகள் அல்ல, அதையும் பார்க்குறார். அப்போ நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், கட்டாயமாக விதைக்க வேண்டும். அறுவடை காலத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும், சரியான நேரத்தில் சரியானதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய அருள் நம்மோடு செயல்பட்டு கொண்டே இருக்காது. இன் சைலண்ட் அண்ட் ஸ்டடி மேனர் அப்படின்னு சொல்வார்கள். அது அமைதியிலும் நம் கண்ணுக்கும் நம்ம அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலும், அதே நேரத்தில் திட்டவட்டமாக அந்த இறைவனுடைய அருள் அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். அப்போ இது முழுவதுமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் கிரேஸ். இது ஒரு கொடை, இது ஒரு அருள். அருளப்படுவதுதான் அருள், கொடுக்கப்படுவதுதான் அருள் என்று அடிக்க நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த இறை ஆட்சி என்பதே ஒரு விதமான விசித்திரம் இருக்கிறது, அதில் அதிசயம் இருக்கிறது, புரிந்து கொள்ளாத மறைபொருளாக இருக்கிறது, அதில் என்னுடைய பங்கு இருக்கிறது. ஆனால் அதில் கடவுளுடைய கொடையும் அங்கே எவ்வளோ காரியங்களை சொல்லலாம். அந்த 1 கொரிந்தியர் 15:10 அழகாக சொல்வார், நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான்.
எந்த நிலையில் நான் வந்திருக்கிறேன் என்பது கடவுளுடைய அருளால் தான். அப்போ அடுத்து நான் சொன்ன கடவுளுடைய அருள் என்னில் வீண் போகாமல் விரயமாகாமல் நான் பார்த்து கொண்டேன், அதையும் சொல்லுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை இந்த ஓமைக்கு ஒப்பிடலாம். இறையாட்சி என்பது நான் அடிக்கடி யோசிக்கிறது, இறையாட்சி என்பது ஏதோ ஒன்று எங்கேயோ நடப்பதல்ல, இன்று என்னில் நடப்பது, நம்மில் நடப்பது தான் இறையாட்சி. அதை இதோ நம்ம பார்க்கும் பொழுது கடவுளுடைய அருள் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் இதை காட்டி, இது ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தியாக நாம் பார்க்கின்றோம். அந்த இறையாட்சியில் இன்னொரு விஷயம் என்னென்னா காத்திருத்தல். நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அதையுமே நம்ம இந்த 2 ஓமையிலையுமே நம்ம பார்க்க முடிகிறது. நம்பிக்கையோடு இருக்கணும், அதே நேரத்தில் பொறுமையோடு இருக்கணும். அந்தந்த நேரத்தில் அது விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் பல விஷயத்தை வந்துட்டு இறையாட்சி உடனே நடக்கணும், புதுமை உடனே நடக்கணும், அல்லது நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்காம காத்து இருக்கணும். கடவுள் தன்னுடைய நேரத்திலே நமக்கு செய்வார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த அருளை பற்றிய ஒரு சிறு இறையியல் கண்ணோட்டம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் மென்ஷன் பண்ணீங்க, கடவுள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ என்னுடைய பணி என்ன, நான் என்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்றது. இங்கே ஒரு சில தப்பறை கொள்கைகள் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதான் என்னென்னா, அந்த சிசிலியிலிருந்து வந்த துறவிகள் அங்கே இருக்கின்ற மக்களை பார்க்கிறார்கள். ஏன்பா நீ நல்லவனா இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்றப்ப, கடவுள் எங்களுக்கு அருளை கொடுக்கல அப்படின்னாங்க. உடனே இவர்கள் என்ன சொன்னாங்க, அப்போ நீ போய் கேட்கணும், நீ போய் கேட்டாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீ தான் எடுத்து வைக்கணும் அப்படின்றது. அதை வைத்து தான் தப்பறை கொள்கை உருவானது. நம்ம தெரிந்தோ தெரியாமல் அந்த தப்பறை கொள்கைக்குள்ளார வந்துட்டோம். எப்படின்னா, நான் 1 அடி எடுத்து வைத்தால் கடவுள் 100 அடி எடுத்து வைப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் எடுத்து வச்சாதான் அவர் வருவார் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஆனால் தாய் அது ஒரு தப்பறை, அதாவது செமி பெலாஜினிசம் என்று சொல்லுவார்கள். அதை மாற்றி தான் தாய் திருவை என்ன சொல்லுது, அந்த 1 அடி எடுத்து வைப்பதற்கே எனக்கு கடவுளுடைய ஆசை தேவைப்படுகிறது. ஜெபம் செய்வது என்பது ஒன்று, ஆனால் அந்த ஜெபம் செய்கின்ற செயலை, அந்த ஆர்வத்தை தூண்டுகின்றவர் எனக்கு ஆவியானவர். அதனால் கடவுள் தான் முதலடி எடுத்து வைக்கிறார். அந்த முதலடி எடுத்து வைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் என்னை அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். இந்த 2வது உவமையை சொல்லும் பொழுது இயேசு எப்படி முடிக்கின்றார், தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டார். அது நம்முடைய வளர்ச்சி எதற்காக என்றால், நான் பெரியவனாக வேண்டும், நான் உயர வேண்டும், நான் கனி தர வேண்டும் என்பது மட்டுமல்ல, என்னுடைய நிழலிலே பலர் வாழ வேண்டும். என்னுடைய நிழல்னாக்கா நான் ஏதோ கொடுக்குற மாதிரி அல்ல, என்னுடைய வளர்ச்சி யாருக்காக என்றால் அடுத்தவர்களுக்காக. அது அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த கிங்டம் என்று அழகாக ஒருவர் சொல்வார். அந்த இறை ஆட்சியினுடைய விருந்தோம்பல், இறை ஆட்சியுடைய வரவேற்பு தன்மை, அது வளர்ந்து கிளைகளை தரும் பொழுது, அந்த கிளைகளிலே அது சொல்லும் பொழுது எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருகி பெரும் கிளைகள் விடும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு எடுத்து தரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் இவை. பபிலோனிய பேரரசு எருசலேமை நெருக்கி கொண்டிருக்கிறது. யோயாக்கீம் எனப்படுகிற ஒரு அரசனாக இருக்கிறான். ஆனால் அவன் பபிலோனியாவுக்கு அடிபணிய மறுக்கிறான். ஆகவே அவனை சிறைப்பிடித்து, அவனோடு சேர்த்து நம்முடைய இறைவாக்கினர் எசேக்கியேலையும் சிறைப்பிடித்து நாடு கடத்துகிறார்கள். தங்களுக்கு பணிந்து நடக்கிற செதேக்கியா எனப்படுகிற ஒரு அரசனை அவர்கள் அங்கே அரசனாக நியமிக்கிறார்கள். ஆனால் அவன் அவர்களுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்து எகிப்துக்கு அவன் இணைவாக செல்லுகிறான். ஆகவே இதை கண்டு பபிலோனிய பேரரசன் நேபுகத்நேசர் படையெடுத்து வந்து முற்றுகையிட்டு எருசலேமை முற்றிலுமாக அழித்து போட்டு விடுகிறார். செதேக்கியாவினுடைய இந்த சார்புத்தன்மையினால் அங்கே தெற்கு யூதா நாடானது முற்றிலுமாக அழிந்து போகிறது. இந்த காட்சியை எசேக்கியேல் தன்னுடைய கண்களால் பார்க்கிறார், அனுபவிக்கிறார். இந்த பாடுகளை அவர் கடந்துதான் அவர் பபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த அரசியல் எழுச்சியை, அரசியல் வீழ்ச்சியை, இந்த அரசியல் பூகம்பத்தை அவர் கவிதையாக்கி, அவர் கற்பனையாக்கி, ஓமையாக்கி அழகுபட நமக்கு சொல்லித் தருகிறார். வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்வுகளை உற்று பார்க்க வேண்டும், அதில் கடவுளுடைய கைகளையும் பார்க்க வேண்டும். ஒரு ரசனையோடு ஒரு இறைவாக்கினருக்குரிய கவிஞருக்குரிய பண்பிலே அதை விளக்க வேண்டும் என்று அவர் அழகாக விளக்கி இருக்கிறார். முதல் 10 வசனங்கள் ஒரு உருவகம், அதே நேரத்தில் ஒரு விடுகதை போல அமைந்துள்ளது. 11 21 வசனங்கள் இவ்வுருவகத்தின் பொருளை விளக்குகின்றன. இதில் வருகின்ற கழுகு பாபிலோனிய அரசர் நெபுகாத்நேசரை குறிக்கும். அதே நேரத்தில் பாபிலோனியாவுக்கு அந்த மக்கள் நாடு கடத்தப்பட்டு பறந்து வளர்ந்த திராட்சை கொடி எதை குறிக்கும் என்றால், நாடு கடத்தப்பட்டு யோயாக்கீனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட செதேக்கியா அரசனை குறிக்கும். ஆனால் செதேக்கியா அரசன் நெபுகாத்நேசரை விட்டுவிட்டு எகிப்து மன்னருடன் அதனுடைய ஆதரவை நாடியதால் செதேக்கியா அரசர் கொல்லப்படுகின்றார்.
அதன் நிகழ்ச்சியை தான் இந்த வாசகத்தில் 7லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறோம். சிதேக்கியா அரசன் செய்த தவறு அவர் நெபுக்கோத்நேசரோடு செய்த உடன்படிக்கையை மீறியதாகும். அப்படி உடன்படிக்கை மீறியதால் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், பாபிலோனு நாடு கடத்தப்படுதல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதோடு விடலை. அந்த ஊமையின் வாயிலாக கடைசியில் வரப்ப அந்த ஊமைகள் எப்படி முடியும்? இன்னைக்கு வாசித்த முதல் வாசகம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. நிச்சயமா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். கடவுள் தருகின்ற நம்பிக்கையின் வாக்குறுதி, அதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் படிக்கிறோம். எசேக்கியா ஒரு வித்தியாசமான இறைவாக்கினர். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் அந்த நாடு கடத்தப்பட்ட நெருக்கடியான காலம். நாடு கடத்தப்பட்ட மக்களோடு சென்றவர். அவர்களோடு உட்கார்ந்து கொண்டு பாபிலோன் நதிக்கரை ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு மக்கள் அந்த சிறை கைதிகளிற் போல அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களோடு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் சிறகு விரித்து பறக்கின்றன. எனவே நிறைய காரியங்களை கற்பனை செய்கிறார், காட்சியாக காண்கின்றார். அவருடைய புத்தகம் முழுவதும் காட்சிகள், ஓமைகள், ஓமானங்கள், இதில் இப்படி தான் பார்க்கின்றோம். அது அந்த கழுகு கதையை சொல்லுவார். கதைன்னு சொல்லுவார், ஓமைன்னு சொல்லுவார், கழுகு ஓமையை சொல்லுவார். இப்பொழுது இந்த செடி ஓமையை அழகாக சொல்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது பலவிதமான மரங்கள் இமயமலையுடைய ஒரு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடியது, பாலஸ்தீன பெரும்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த கேதுரு மரம் என்று சொல்வார்கள். கேதுரு மரம் இந்த ஊசிலை மரத்தை சார்ந்த, அதனுடைய இலைகள் எல்லாம் அந்த நீட்டாக இருக்கும், ஊசிலை மரம் மாதிரி இருக்கும். நம்ம தைல மரம்னு சொல்லுவோம்ல, இங்கே அந்த மாதிரி ஊசிலை மரமாக இருக்கும். அது உறுதியானது. ஏனென்றால் இந்த கேதுரு மரத்து மட்டும் செல் அரிக்காதான், எப்பொழுதுமே செல் அரிக்காது, அது அழிந்து போகாது. அந்த மரம் ரொம்ப நாட்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையிலேயே வளமிக்க ஒரு மரம், அதுவே செழிப்பாக இருக்குது, அதுவும் உயர்ந்து இருக்குது, மலை மீது நிற்குது. அப்போ அது கம்பீரமாக இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை பார்த்து நீ பயந்துராத. இந்த பாபிலோன், இந்த அரசுகள்லாம் உன்னை தாக்குவதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அந்த கேதுரு மரத்தின் நுனியில் ஒரு சின்ன கிளையை எடுத்து பதியம் போட போகிறேன் பக்கத்தில். ஆனால் பதியம் போட்டிருப்பாடு இந்த பதியம் போட்ட சின்ன அந்த கிளை, அந்த தளிர் எடுத்து அந்த நுனி கொம்பிலிருந்து கொய்து நான் வைத்த அந்த செடி உயர்ந்த மலையின் மீது, மலை உச்சியில் அது நடும் பொழுது அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். ஒருவர் என்ன சொல்கிறாரு, பழசை விட இது புதுசு ரொம்ப செழிப்பாக இருக்கும், தலைச்சி கிளை கொடுத்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய 2ஆம் வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானது இங்கு ஒன்றும் இல்லை என்று நாம் பாடல் பாடுகிறோம். இந்த வரிகளைத்தான் பவுலடியார் இன்றைய கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த கிறிஸ்தவனுடைய மன்னக வாழ்வு நிலையற்ற கூடாரம் போன்றது. இது எப்படிப்பட்டது? இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கு அவர்கள் பாலும் தேனும் புளியும் கானான் நாட்டை நோக்கி பயணிக்கிற பொழுது அவர்கள் நிலையில்லாத ஒரு வாழ்வுக்கு ஆளானார்கள். போகிற இடத்திலெல்லாம் கூடாரம் அடித்தார்கள். அப்படித்தான் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்வை நோக்கி, நிலையில்லாத வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கே போகிறோம்? நிலையானதை பற்றி கொள்ள போகிறோம். பவுலடி அதை சொல்லுவார், அது விண்ணக வீடு, அது வீடு, இது கூடாரம். ஆக இவ்வாறு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி அது முன்னேறுகிறது என்பதனை ஒரு கவிதையாக, ஒரு கற்பனையாக, ஒரு ஓமையாக அழகாக எடுத்து சொல்லி நல்ல படிப்பினையை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய வாசக பகுதி, பவுலடியாருடைய கடிதத்தின் பகுதி நம்முடைய திரு அவையினுடைய வாசக புத்தகத்திலே இறந்தோருக்கான பகுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு சோர்வான அல்லது ஒரு ஏதோ ஒன்றை இழக்கின்ற ஒரு செய்தியாக அல்ல. வாழ்க்கையை நாம் எப்படி சந்திக்கலாம் என்பதை தான் இங்கு மீண்டும் மீண்டும் இங்கு சொல்வதை கட்டி எழுப்புவதை நாம் பார்க்கின்றோம். பவுலடியார் இங்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அந்த உவமை மாதிரி தான். எல்லாமே நாம் சோர்வாக இருந்தாலும், நாம் எதிர்பார்க்குற மாதிரி காரியங்கள் நடக்காவிட்டாலும் நாம் ஒரு உயர்ந்த பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார், அந்த கூடாரம், அந்த வீடு என்று சொன்னார். அடுத்தபடியாக நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கின்றோம். ஏன்னா இது வெறும் மனித செயல்பாடுகள் மட்டுமல்ல, மனித கணிப்புகள் மட்டுமல்ல, இதில் இன்னொரு கையும் இருக்குது, இது இன்னொரு கணக்கும் இருக்குது. அதான் தெய்வீக
பங்கேற்புன்னு சொல்கிறோம். அவரிடம் ஒப்படைத்து வாழ்வதுன்னு சொல்கிறோம். வாழ்வை உமது கையில் வைத்து வாழ பழகினேன், அது ஒரு பாடல் இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார், இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடம் அகன்றிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். எனவே ஏற்கனவே நாம் சொன்னது போல காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு. காண்பவை, நம் கணக்கு போட்டுபவை, கையில் இருப்பவை, இதை மட்டும் வைத்து கொண்டு வாழ்வது சிறப்பான வாழ்வாக இருக்க முடியாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இறையாட்சியானது மண்ணகத்தில் இருக்கிறது. ஆனால் மண்ணகமே இறையாட்சி மட்டுமல்ல, அதையும் தாண்டிய நம்மளுடைய இறையாட்சி நிலைவாழ்விலே இருக்கிறது, நிறைவடைகிறது. அதை நம்ம கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கு. உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவருடைய செயல்களும் வெளிப்படும் என்று இந்த இறையாட்சியினுடைய ஒரு நிறைவு. எப்படி நம்மளுடைய ரோல் என்ன, இதில் கடவுளுடைய பலம் என்ன, கடவுளுடைய செயல் என்னன்னு இன்றைக்கு 3 வாசகம் நம்மளே ரொம்ப அழகாக அந்த இறையாட்சிக்குரிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுகிறது. நம்பிக்கையினால் நேர்மையாளர் பிழைப்பார் என்று சொல்லுகிற பவுலடியார் நடுவராக ஆண்டவர் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்போம். நன்மை தீமைகளை ஆண்டவர் பகுத்தறிவார், நம்முடைய செயல்களை வைத்து நமக்கு தீர்ப்பு சொல்லுவார் என்று சொல்லுகிற இந்த இடம், அவர் எவ்வாறு இந்த வாழ்க்கையை ஒரு சமநிலை கண்ணோட்டத்திலே பார்த்தார், ஓரக்கொள்கையில் விழாது அவர் தன்னை காப்பாற்றி கொண்டார் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனத்தில் மிக அழகாக சொல்லுவார், நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவர் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்று. நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய ஓமையிலே நல்ல படிப்பினைகளை கற்றுக்கொண்டோம். சும்மா தேமையேன்னு இருக்காம நம்மை சுற்றி நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை இறை கண்ணோட்டத்தில் உற்று பார்க்க வேண்டும். அதில் இறைவனுடைய செயல் என்ன, செய்தி என்ன, கடவுள் எப்படி நம்மை பராமரித்து வழி நடத்துகிறார், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ரசித்தால் இந்த வாழ்க்கை நமக்கு பொருள் உள்ளதாக இருக்கும். கடவுளுடைய பராமரிப்பில் நிச்சயமாய் நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். அப்படி நாம் இயேசுவோடு பயணித்து இந்த உலகத்தில் சான்று பகர்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.